பலது சொல்லியிருந்தா வீடு சொல்ல வேண்டிய முக்கிய விஷயம். ஷிர்க்குண்டா அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு அழகா சொல்லுவாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கமா யாரும் விளக்க முடியாது. சுருக்கமா அழகா விளக்குறான். ஷிர்க் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூத ஆட்சி வர, யூதர்களும் அசல் என்ன படிச்சாங்க? வேதம் தான், தௌராத். அப்ப அவளும் வேதம் கொடுக்கப்பட்டவள் தான். மூசா நபி தான் அவள் நபி. ஆனாலும் அவர்கள் படித்தது தௌராத்தை படித்தது, தௌராத்துல பல்வகையான கையாளர்கள் வந்துருச்சு. ஆனா அசல் இருக்கு. அந்த யூத அறிஞ்ச ஒருத்தர் சொல்றான், முகமது நீங்க உங்க ஆட்கள் நல்லவங்க தான், ஆனா அவங்க ஷிர்க் சொல்றாங்க, ஷிர்க் வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஷிர்க் செய்றாங்களா? என்னப்பா சொல்றேன்? அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த யூத அறிஞ்சு சொல்றான், உன்கிட்ட வரும்போது என்ன செய்யறாங்க தெரியுமா? மாஷா அல்லாஹ் ஷிர்க்னு சொல்றாங்க. அல்லாஹ் நீ நினைச்சா நடக்கும்னு சொல்றாங்க. கவனிச்சு பாத்தீங்களா? அவங்க கேக்குறாங்க யூதன். அவன் யூதனுக்கு தவறு தெரிஞ்சா அவன் என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். நம்ம ஆட்களே, நம்ம நாட்டுல முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தௌஹீத் இருக்கிற உன் கல்யாணம் இப்படி நடத்திருக்கிற அவன் சிறுதான், அதை வந்து கவலை மாட்டான். நம்ம தௌஹீத் வாட்ட கொஞ்சம் தப்பு இருந்தா அவன் சொல்லுவான், என்ன நீங்க தௌஹீதுங்கிறீங்க, புராண சிகிச்சை செய்யலாமா? அவன் என்ன அர்த்தம்? நான் செய்யறான், நான் யாரு கிடையாது, குரான் சொந்தம் கிடையாது, தௌஹீது கிடையாது. அப்ப நான் எப்படி போறேன், நீ போறாமா? இப்படி இன்னைக்கு கேட்கலாம் பாருங்க. இது மாதிரி யூலம் கேட்கறான். அவன் சொல்றான் ஷிர்க்குதான். ஆனா நபிட்ட சொல்றான், உங்க ஆள்கிட்ட ஷிர்க்குச்சா? என்ன பசியறாங்க சொல்ல கேட்ட உடனே மாஷா அல்லாஹ் ஷிர்த்த, அல்லாவும் நீ நினைச்சா நடக்குன்னு சொல்றாங்க. ஷிர்க் இல்லையா? அப்ப அல்லாஹ் நினைக்க முடியுமா? முடியாது. அவன் யூத சொல்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத பேரை போடா, நீ யார சொன்னாங்களா? இல்ல. அப்படியா? எங்க மக்கள் செய்யறாங்களா என்று பார்த்தால் அதே மாதிரி சொல்றாங்க சஹாபாக்கள், மாஷா அல்லாஹ் ஷிர்தான், நபியே நீங்களும் அல்லாஹ் நினைச்சா நடக்கும். அவர் சொல்றாங்க, ஏன் அல்லாஹ் நினைத்தால் அல்லாஹ் எதை எப்போ எப்போ எப்படி அப்படி நடந்துரும். ஒரு வினாடியில லட்சக்கணக்கான நமக்கு அடி விட்டான். அமெரிக்கா ஒரே கையில் வச்சிருக்கிறான். இந்த மாதிரி புயல் வந்து என்ன சொல்றான், பாதுகாத்துக்கு உயரமா எடுத்து ஓடுங்க, அங்க ஓடுறான். அதான் செய்ய முடியும். நிறுத்த பார்ப்போம், ஒரு பூமி நிற்பாட்ட போறேன், சுனாமி நிற்பாட்ட போறேன், அப்படி போய் நின்று பார்ப்போம், இவன் சேர்ந்து போயிடுவான். அவன் பாதுகாப்பானது புயல்னு சொல்றாலே தவிர அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு முன்னால ஒரு புயல் அடிக்க முடியாது. அப்ப அல்லாஹ் நினைத்தால், நேற்று கோடீஸ்வரன் இன்னைக்கு பெரிய பிச்சைக்காரன், நேற்று பெரிய மண்டபத்தில் வாழ்ந்தான், பெரிய மாளிகையில் வாழ்ந்தான், இன்றைக்கு வீடு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து ஒழிந்து போய்விட்டார்கள். அப்ப அல்லாஹ் நினைத்தால் நினைத்த உடனே நடந்துடும். அல்லாஹ் அல்லாத வேறு யார் நினைத்தாலும் நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் போகலாம், நினைத்ததுக்கு மாற்றமா நடந்துடலாம். அது முக்கியம். நம்மளோட ஆசைப்பட வச்சுக்க, ஆசைப்பட்டு எப்படின்னா எப்போதும் பஸ் 8 மணி வரும். நம்ம 8 மணி தான் வந்து கரெக்டா எப்படி போனா 7:50 போயிட்டு இருக்கோம். கரெக்டா வர்ற பஸ் நம்ம எப்போது நம்ம முந்தி போறவங்க ஒரு நாள் பிந்தி வச்சுக்கானே பஸ் போயிடும். அப்ப நம்ம நினைச்சு போவோம், அது மாற்றம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரே நினைத்த எத்தனை விஷயம் நடக்கல. தன்னுடைய பெரியதாப்பனார் அப்துல் முத்தலிப் அபு தாலிபுக்கு ஈமான் உடனே ஆசைப்பட்டான். அவர் சொல்லிட்டார், என்னண்டு நான் இது வரைக்கும் நீ சொன்னது சரிதாப்பா, நீ கொள்கை சரிதான், ஆனாலும் நான் இவ்வளவு காலம் வேற கொள்கையில் இருந்துட்டேன், சாவும் போது நான் கலிமா சொல்லி செத்தன உனக்கா திட்டம் சொல்லிடுவாங்க பாருங்க. அதுவும் தெரிஞ்சுக்கிறாரு. அபுதால் சொன்ன வார்த்தை என்னது, சாவ நேரத்தில் சொல்ல சொன்னாங்க, லாயிலால சொல்லி மூத்தா போயிடுங்களே வேண்டாம். என் ரசூலுல்லாஹ் ரொம்ப உதவியா இருந்தவங்க. அப்ப என்ன சொன்னார் அவரு, நீ சொன்ன கொள்கைலாம் சரியான கொள்கை தான், சத்தியம் தான், சத்தியமான கொள்கை நான் அறிந்து விட்டேன். ஆனாலும் இப்போது நான் இந்த கலிமாவை சொல்லிவிட்டு மூத்தாகிவிட்டால் என்ன சொல்லுவாங்க மக்கள், தம்பி அவருக்காண்டி மாறிட்டா இருப்பாங்க, அதனால நான் பழைய கொள்கையிலே மூத்தா போயிடுறேன். சிலது ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நம்ம நினைச்ச மாதிரி மூத்தாவே அவங்க. அல்லாஹ் இன்னக்கலா தகுதி மன் அஹபப்த வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா சொல்றான். நபியே நீ நினைத்த மாதிரி எனக்கு ஆசைப்படாத, அல்லாஹ்வை நானே சொல்றேன். பாரத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அப்படி சொல்ல நினைச்சா, நீ நினைச்சா நீனும் அல்லாஹ் நினைச்சா அப்படி சொல்ல நினைக்கணும் ஆசைப்பட்டா அப்படி சொல்லாம மாஷா அல்லாஹ் சும்மா ஷியத்தன் சொல். அல்லாஹ் விரும்பி அதற்கு பின்னால் நீங்களும் முயற்சித்தால் விரும்பினால் நடக்கலாம்னு சொல்ல, அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி ஷிர்க் என்பதை அழகா சொல்லாம, ஷிர்க்குன்னா என்ன, அல்லாஹ்வுக்கு என்ன என்ன பண்புகள், அல்லாஹ்வுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கின்றனவோ அந்த தகுதிகள்ல யாராவது வேறு எதுக்கு இருக்குன்னு நினைச்சிட்டா அவன் முஸ்லிக் ஆயிடுவான். அவருக்கு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்க முடியாது. அப்ப அபூ தாலிப் மன்னிப்பு கேட்க அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சான். கலிமா சொல்லாம் மூத்தா போயிட்டார். நபிக்கு தெரியுது அவன் முஸ்லீமா மூத்தா போல, முஸ்லிக்கா மூத்தா தெரிஞ்ச பிறகு கூட என்ன செய்தாங்க, அவருக்காக பாவம் எடுத்துட்டு அல்லாஹ் தடுத்துட்டான். மாக்காய் நபி வல்லதீன ஆமனு யஸ்தகிஃபில் முஷ்ரிக்கீன வலவ் கானூ குறிப்பாட்டான். ஒரு நபியா இருந்தாலும் சரிதான், அது முஸ்லீம்கள் யாரா இருந்தாலும் சரிதான்,
சிறுக்கு வச்சு மூத்தா போறவங்களுக்கு பாவனை அனுமதியே இல்லைன்ட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினாலும் அதுக்கு மாற்றமா அல்லாஹ் காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமையில் அல்லாஹ்வுடைய ஆற்றலில் யாருக்கும் எதிரும் பங்கே கிடையாது. அவன் இப்படிப்பட்ட சிறுக்கு இருந்தா அவன் சொர்க்கம் போக முடியாது. அவன் ஏற்ற முதல்ல விளக்கணும். இப்ப யாருக்காவது ஒரு நல்ல காரியம் செய்ய நினைச்சா, ஒரு மனிதனை நல்ல வழியில் கொண்டு வரணும், உதவி செய்யணும், சேவை செய்யணும் ஆசைப்பட்ட முதல் சேவை என்னது? அவனுக்கு ஷிர்க்கை போதிக்க வேண்டும். ஷிர்க் என்றால் என்ன என்று சொல்லி அதிலிருந்து இழுத்து ஈமான் கொள்ள வேண்டும். அந்த ஈமான் கொண்டு வந்துவிட்ட பிறகுதான் மற்ற சொல்லணும். அப்புறம் சொல்ல அடுத்து சொல்றான், இதை நீ ஏற்றுக்கொள்றா இருந்தா நீ ஒவ்வொரு நாளும் உனக்கு தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் நான் தான் தூதர் ஏற்றுக்கணும். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாள் ஐவேளை தொழுக வேண்டும். ரமதான் மாதம் ஒரு மாதம் நோன்பு பிடிக்க வேண்டும். உன்னுடைய பொருளாதாரத்தில் குறிப்பிட்ட தொகை உனக்கு சம்பாதிக்கிற போது ஒரு தொகை எனக்காக சில அல்லாஹ்வுடைய பாதை செலவழிக்க வேண்டும். ஜக்காத் கொடுக்கலாம். அந்த நேரத்தில் ஹஜ்ஜு கடமையாகல. இந்த நாள் சொன்ன உடனே அந்த கிராமத்திலிருந்து வந்து கேட்டு விட்டு போகின்ற அரபி பாருங்க, எப்படி பாருங்க, இந்த உறுதி நமக்கு இருந்த சொர்க்கங்க. நம்ம சொர்க்கத்திற்கு போக வேண்டும், சொர்க்க சொந்தக்காலம் ஆகணும், அதுக்கு முயற்சி சொன்னா இந்த சிந்தனை வரணும். கேள்வி கேட்டுட்டு இப்படி கேள்வி கேட்கணும். நம்ம பெரும்பாலும் மக்கள் கேட்கிற கேள்வி தெரியுங்களா? ரமதான் மாசம் வந்துட்டா எப்படி நியத்து வைக்கிறது, எப்படி துவா வருது, இதைத்தான் கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் தௌஹீத் மக்கள் அதிகமாக கேட்கறது கடன் தொல்லை இல்லாம வாழணும், அதுக்கு ஒரு துவா சொல்லி கொடுக்குறேன். அது எப்போது ஆரோக்கியமா இருக்கணும், அதுவும் கேட்க வேண்டியதுதான். ஆனா இதையெல்லாம் கேட்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யல, மார்க்கத்தின் சிறுக்கு பத்தி கேட்கறது. சிறுக்குனா என்ன, அந்த சிறுக்கு எந்த அளவுக்கு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு சரியான வழி நம்ம காட்டி வச்சுக்கோங்க, அதோட நன்மை பூரா நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். பெரிய பாக்கியம். ஒரு மனிதன் எல்லாம் நீதி வச்சுக்கோங்க, நம் மூலமாக அல்ல யாருக்காவது சரியான வழியை காட்டணும். நீ பாருங்க, சென்டர்லாம் ஒரு காலத்துல நிரம்பி வழியும். ஆனால் நம்ம ஒரு ஆள் நேரடி காட்டுறதுக்கு பார்த்தா இப்போ நேரம் பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறான், இருக்கிறோம் குறைஞ்சு போயிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம உள்ளங்கள் இந்த ஆசை வரணும், நேரடி பரப்பணும். கேட்டா ஒரு ஆள் ஹஜ்ஜி கூட சொல்லுவாங்க, உம்ரா பண்ணீங்கன்னு சொல்லுவீங்க. ஒரு ஆள் ஹஜ்ஜி விட்டுறாங்க, உம்ரா பண்ணீங்கன்னு சொல்லி உடனே சொல்லுவீங்க துவா செய்ய. அவன் நம்மளோட ஒரு நல்ல ஆள் தெரிஞ்சா துவா சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா நல்ல காட்சி செய்ய போறாங்க, புண்ணியமான காட்சி செய்ய போறாங்க. ஆனா ஒருவேளை இந்த ஹஜ்ஜி செய்ய போறாங்க, உம்ரா செய்ய போறவங்க ஒழுங்கா போறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அவன் ஹஜ்ஜி குடும்பமா அது தெரியாது, என்ன நினைக்கிறோம். அவன் தப்பு இல்லை. ஆனா அவன் தப்பான இருந்தாலும் அவன் முஸ்லிக்காரன் நம்ம துவா நமக்கு பலன் இருக்கா, அவருக்கு பலன் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துவா நமக்கு செய்யறான். சஹாபாக்கள் காலத்துல இருந்து உலகம் முடிந்த காலம் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய துவா ஒரு ஆளுக்கு இருக்கு. அந்த துவா நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன துவா அது? நல்லல்லாஹு இம்ரான் சமிய மகாலத்தி வஆஹா வஅத்தாஹு வஅகமா கால் சொன்னாங்க. யா அல்லாஹ், என்னுடைய வாயில் வருகிற வார்த்தையை எந்த மனிதன் தன்னுடைய காதிலே கேட்டு உள்ளத்தில் பதிய வைத்து அதை பிற மக்களுக்கு சேர்க்கிறாரோ அவருடைய வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாக மாற்றுவாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்றாங்க. அந்த துவா நமக்கு யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்யணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பணியை செய்ய, இந்த பணியை வியாழக்கிழமையா இந்த கிளாஸ் நடக்க போகுது, இன்ஷா அல்லாஹ் போவோம். போய் அங்க நடக்கிற செய்தியை நம்ம காதை கேட்டு நல்ல மனசு பதிய வைப்போம். பதிய வைக்கிற செய்தியை நம்ம யார்கிட்டயாவது சொல்லுவோம், எங்கேயாவது கொண்டு சொல்லுவோம். இந்த உடல் நமக்கு வந்திருந்தா யார் நமக்கு துவா செய்யறா? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் துவா இன்னைக்கு நம்ம நேரடி கிடைச்சிட்டு இருக்குங்க. சுப்ஹானல்லாஹ். 13 வருஷத்துல அவங்க பட்ட கஷ்டம் தொல்லை வாழ்க்கையை படிச்சு பார்த்தா சொல்ல முடியாத கஷ்டப்பட்டாங்க. 14ஆம் ஆண்டு எப்போ அவங்க ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ, கால் வச்சாங்களோ, அன்னையிலிருந்து அவங்கள தேடி கண்ணியம் வாழ்க்கை வசதியெல்லாம் தேடி வச்சு ஆட்சி அதிகாரம் வர அளவுக்கு அவன் 13 வருஷம் தான் கஷ்டப்பட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் துவா அதுக்கு முழுக்க முழுக்க தயாரிச்சுட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாருடைய மனசுலையும் அவங்க தெரிஞ்ச செய்தி எங்கேயாவது கொண்டு யார்கிட்ட சேர்க்கணும் சொல்லுங்க விஷயத்துல அது ரொம்ப ஆர்வம் தான். இந்த சூழ்நிலை உருவாக்கணும். அவன் இப்படிப்பட்ட பழங்களை வந்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் துவா கிடைச்சுக்கணும். அவன் பாருங்க என்ன கேட்கிறாரு, இப்படி கேட்டுட்டு என்ன செய்யறாரு போகும்போது என்ன கேட்டாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு ஒன்று சொல்லிக் கொடுங்க, ஒரு கற்றுத்தாருங்கள். அந்த கற்றுத்தர விஷயம் என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும், நரகத்தோட தூரமாக்க வேண்டும். அவன் உள்ளத்தில் தான் ஆழம் பதிந்துருச்சு. எது சொன்னாலும் செய்தாலும் சொர்க்கத்துக்குரிய சொல்லா இருக்கணும், சொர்க்கத்துக்குரிய செயலா இருக்கணும். இது அவங்களுக்கு ஆழம் பதிஞ்சிருச்சு. ஏன்டா உலகத்துல எது இருந்தா இல்லாவிட்டாலும் நம்ம உலகத்துல வாழ்ந்துடலாம். ஆனா ஈமான் இல்லா வாழ்ந்தா மறுமையில் வாழ முடியாது. மறுமையை பொறுத்த வரைக்கும் சொர்க்கம் போக வேண்டும் என்று சொன்னால் ஈமான் கடுகளவுதான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சொர்க்கம் போக முடியும். அதெல்லாம் சஹாபா உள்ளங்கள் ஆழமாக பசுமையாக பதிந்து முக்கியமான உணர்வு என்ன? எந்த சந்தர்ப்பத்தில் சிறுக்க கூடாது, சொர்க்கம் போகணும், நரகத்தோட தூரமாகணும். அதை கேள்வி அப்படி இருந்துச்சு. கேட்டு போக சொல்லி போறாரு, என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவர் சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூரத்தில் கேட்டிருக்கிறேனே,
இந்த கேட்ட செய்தியை விட கேட்ட செயல்களை விட நான் அதிகப்படுத்தவும் குறைக்கவும் மாட்டேன். கேட்ட கேள்வி ரசூலுல்லாஹ் சொல்ற பதிலு முடிஞ்சு போகும்போது எடுக்க உறுதிமொழி. அல்லாஹ் சத்தியம் பண்ணி நான் இனிமே இந்த கேட்ட விஷயங்கள்ல எதையும் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் அல்லாஹ் சத்தியமாக சொல்லிட்டு போற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சர்ரஹு அய்யந்துல் அஹ்லி ஜன்னா ஃபல்யந்துல் ஹாதானா. சொர்க்கத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதனை உலகத்திலே இங்க பார்க்கணும் சந்தோஷம் இருக்கு, சந்தோஷப்படணும் இருந்தா ஒரு சந்தோஷம் உங்க மனசுல பார்க்கணும் சொர்க்கவாசி என்ற ஆசை இருந்தா இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ் தொழுதான இப்ப நோம்பு ஒன்றும் தெரியல, ஆனா என்ன சொல்லிட்டு போறாரு, நான் நீ சொன்ன விஷயத்தை என்ன குறைக்க மாட்டேன் கூட்ட அப்படியே செய்வேன். அப்ப சுவர்க்கத்திற்குரிய ஒரு செயல் என்னது, அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக வந்திருக்கிற நல்ல சொற்கள் நல்ல செயல்களை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. அப்ப கூட்டவும் குறைக்கவும் செய்யாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற சொல்லை சொல்வேன், அல்லாஹ்வுடைய தூதர் செயலை செய்வேன் என்ற உறுதிமொழி எடுத்து அதன் அடிப்படையில் யார் செயல்படுகிறார்களோ அவளுக்கு தான் சொர்க்கம். அவ ஈமான் நல்லவர்கள் சொன்னா நாம் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை படித்து ஈமானை புரிந்து கொண்டு அதன் தொடர்ல நல்ல காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட மாறுகிற போதுதான் சரி. அப்ப இந்த நாம் தலைமையில சொர்க்கம் தான். சொர்க்கத்துக்கு போவதற்கு இது போல் நற்காரியங்கள் திருமறை குர்ஆனை படிக்க வேண்டும். திருமறை குர்ஆனை படித்த பின்னர் அதன் அடிப்படையில் நம்முடைய அமல்களை நல்ல அமல்களை வச்சுக்கணும். அப்ப திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய முக்கியமான 2 அம்சத்துக்கு பிறகு அப்ப நாம நல்ல அமல்களை எங்க தெரிஞ்சுக்கணும் பாருங்க. சுப்ஹானல்லாஹ் நம்ம நாட்டுல நல்ல அமல்கள், அப்ப நல்லவர்கள் என்று தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ செய்திகளுக்கு நரகத்துக்கு சேர்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனும் ஹதீஸும் மிக முக்கியமாக சொன்ன அம்சம் என்ன, திருமறை குர்ஆன்ல ஏராளமான திருவசனங்கள் இருக்கின்றன. அந்த திருவசனங்களை போல அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் குர்ஆனை நீ அதிகமாக கேள் சொல்லிட்டான். ஒண்ணுதான், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அல்லாஹ் அதிகமா நீ கேள் சொன்னான். அந்த விஷயத்தை தவிர வேற எல்லா விஷயத்தையும் ரசூல் அதிகமா கேட்கவும் இல்லை. ஏன், அல்லாஹ் உன்னை சொல்லிக் கொடுத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் உடனே செயல்படுவான். அப்ப அல்லாஹ் அதிகமா கேட்க சொன்ன செய்தி என்ன, ஒரு விஷயம் தான். அந்த ஒரு செய்தி நாம் கடைபிடிச்சோம்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நாமும் நம்மை சார்ந்தவர்களும் இந்த சமுதாயம் சீரும் சிறப்பும் பெற்று உன்னதமான ஒரு நிலைக்கு போயிடும். அது என்ன சொல்றதா, குர் ரப்பி ஸித்னி இல்மா. இது ஒண்ணுதான் குர்ஆன்ல நபிக்கு அல்லாஹ் அதிகமா கேட்க சொல்லி கொடுத்த விஷயம். என்ன சொல் நபியே சொல், ரப்பி என்னை படைத்து பாதுகாத்த நாயனே ஸித்னி இல்மா, எனக்கு ஞானத்தை அறிவை அதிகமாக கொடு. அப்ப அல்லாஹ் இடத்துல அதிகம் வேணும் கேட்கணும் ஆசை வேண்டாம் கேட்கணும் இருப்ப இருந்தா எதை கேட்கணும், ஞானத்தை கேட்க வேண்டும். நம்ம அல்லாஹ் தருகிற அறிவு அல்லாஹ்வுடைய ஞானம் முதல் வந்துட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 23 ஆண்டு காலம் நபியா வாழ்ந்துக்கிறான். சுப்ஹானல்லாஹ் அவங்க சொன்ன ஹதீஸ்கள் படிச்சு பார்த்தா அவங்க பிறந்த நாள்ல 20 வருஷம் தான், ஆனா பிறந்த நாள்ல இருந்து ஒரு நாளா கணக்கிட்டு எழுதினா கூட அவ்வளவு செய்தி எழுதிக்க முடியாது, அவ்வளவு சொல்லிருக்காங்க. அப்ப அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த செய்தியா இருந்ததுனால சிந்தித்து கஷ்டப்பட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால அவங்க மனவன் கேட்டதுலாம் உடனுடன் படிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் தெரியாம இருந்தா கூட சில சந்தர்ப்பங்கள் தவறு மாறி சொல்லிவிட்டால் கூட அல்லாஹ் அதை திருத்தி தவறா என்று சொல்லி விளக்கி சொல்லி கொடுத்துருவான். அப்ப நாம மெயினாக தெரிய வேண்டிய விஷயம் ஞானம், கல்வி. அப்ப எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு சொல்றதா இருந்தாலும் செய்யறதா இருந்தாலும் அதுக்கு தகுந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம நாட்டுல நாமெல்லாம் இருக்கிறோம், இங்க இருக்கிறோம், நம்ம நாட்டில் இருக்கிற முஸ்லீம் நிறைய இருக்கிறோம். இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ல தொழுகையாளிகள் ஓரளவுக்கு இருக்கிறான். இவன் தொழக்கூடிய மக்கள், அது தப்லீக் ஜமாத்துலாம் ஜமாத் வந்த பிறகு நிறைய பேர் தொழுகையாளி ஆகிட்டான். நிறைய தொழுகை இல்லாதவங்கள்லாம் தொழுகையாளி ஆகிட்டான். ஆனா என்னன்னா தொழுகையாளிகளை ஆக்குறாலும் ஒரு தொழுகக்கூடியவங்க அந்த தொழுகையாளி அந்த தொழுகைக்குரிய விஷயங்களை படிக்கிறாங்க இல்லை. நான் அடிக்கடி மக்கள்கிட்ட சொல்லுவேன், அவங்க சார்ந்து இருக்கிற தொழிலை கேட்ட அழகா விளக்கி சொல்லுவாங்க. நீங்க என்னங்க செய்றீங்கன்னு கேட்டா போதும், சிலர் ஏண்டா கேட்டு நினைக்கிற அளவுக்கு விளக்கி சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாத்தை பத்தி யாராவது கேட்டா நாளைக்கு வாங்குறது நம்மளுக்கு ஒரு மாற்ற சகோதரர் வந்து எங்க இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் என்னங்க நாளைக்கு வாங்கல அப்படின்னு போச்சுருவாங்க. போச்சுக்கிட்டு அவங்க சேர்ந்து நல்ல வேலை என்னது என்ன செய்வீங்க, நீங்க எனக்கு சொல்லி விடுவீங்களா, இஸ்லாம் என்னன்னு கேட்ட சொல்லி விடுவீங்களா, இல்ல இன்ஷால்லா சொல்லி விடுவீங்க. பெருமா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அனுபவிச்சிருக்கான்னு சொல்றேன், நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நேரம் அவன்ட்டு வந்துடுவாங்க. ஒரு இஸ்லாத்தை கேட்டுக்கிறேன் நாளைக்கு கூப்பிட்டு வரலாம் நீங்க சொல்லி விடுங்க.
கல்யாணம் தான் அவன் என்ன